விநாயகர் தான் முதல் தெய்வம். ஆனால் அவர் நம்மிடம் முதல் மரியாதையா எதிர்பார்க்கின்றார். தேவையில்லை. தங்கத்திலே எனக்கு சிலை வை, வெண்கொற்ற குடை வை, தாமரை மலர் எடுத்து போடு என்றெல்லாம் அவர் நமக்கு கட்டளையிடவில்லை. என்ன சொல்கிறார் தெரியுமா? இயல்பாக இறங்கி வருகிற எளிய தெய்வமாக, குழந்தை கடவுளாக கணேசர் திகழ்கின்றார். ஆகவே அவர் என்ன சொல்கின்றார்? களிமண்ணிலே எனக்கு பொம்மை வை போதும். தங்கத்திலே, வெள்ளியிலே, பிளாட்டினத்திலே கேட்கிறார். களிமண்ணிலே எனக்கு பொம்மை வை, காகிதத்திலே குடை வை, பூ கூட பறித்து போட வேண்டாம், அருகம் புல் போதும். இவ்வளவு தூரம் எளிமையாக இறங்கி வருகிற பிள்ளையாரை நாம் எப்படி வணங்க வேண்டும்? இதோ பூ எடுத்து நீங்கள் வணங்குங்கள், புல் எடுத்து நீங்கள் வணங்குங்கள். பூஜனையை நான் சொல்கின்றேன். ஓம் அகர முதல் என திகழ்வாய் போற்றி, அண்டமே பெற்றோர் என்றாய் போற்றி, அப்பம் அவள் பொறி கப்புவாய் போற்றி, அறிவே விரிவே செறிவே போற்றி, ஓம் அகத்தியர் பணியும் முகத்தவ போற்றி, ஓம் அருவுரு ஆன திருவுரு போற்றி, ஓம் அங்குச பாச சங்கர போற்றி, ஓம் அச்சம் தவிர்க்கும் உச்சமே போற்றி, ஓம் அருகம் புள்ளில் உருகுவாய் போற்றி, ஓம் அற்புத பொற்பத கற்பக போற்றி, ஓம் அருமுகன் முன்வரு கரிமுகன் போற்றி, ஓம் அத்தா முத்தா சுத்தா போற்றி, ஓம் ஆவணி சதுர்த்தி மேவுவாய் போற்றி, ஓம் ஆகமம் போற்றும் ஏகனே போற்றி, ஓம் இன்னல் அகற்றும் மன்ன போற்றி, ஓம் இருளை நீக்கும் அருளே போற்றி, ஓம் ஈசா தேசா நேசா போற்றி, ஓம் உம்பர் தருவும் செம்பொனை போற்றி என்று வணங்குவோம். மகிழ்ச்சி.